இறைவனை எப்படி நம்ப வேண்டும், வணங்க வேண்டும் என்பதை வழிகாட்டுகின்றது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் என்பது இரண்டு கண்களை போன்றது. ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு கண் அவசியமோ அதே போல இந்த மார்க்கத்திற்கு திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழிகாட்டுதலும் மிக முக்கியமான அம்சம் கொண்டது. திருமறை குர்ஆனுடைய அறிவுரைகளை நம்ம பார்க்கலாம். ஆனால் வாழ்வியல் வழிமுறை என்று பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகின்றாரோ, இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக தியானிக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வியல் வழிகாட்டுதல் என்பது எந்த அளவுக்கு அவசியம் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னால யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகின்றாரோ, இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக தியானிக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி தர்றான். வெறுமனமே முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லாம அந்த அறிவுரையை சொல்றதுக்கு முன்னால 2-3 செய்திகள் அல்லாஹ் சொல்லி தர்றான். அல்லாஹ் நம்புறியானி, இன்னும் மறுமையை நம்பக்கூடியவனாக இருக்கின்றியா, மறுமையில் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கின்றியாயா, இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவனா நீ இருக்கின்றியா, அப்படியான உனக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி தர்றான். ஆசிரியர்கள் கூட மாணவருக்கு பாடம் நடத்தும் போது ஒழுங்காக கவனிங்க, நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னு சொன்னாதான் நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு சிறந்து விளங்க முடியும். எப்படி ஒரு அறிவுரையை சொல்லிட்டு அந்த பாடத்தை நடத்துவாங்களோ, அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, நீ அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பக்கூடியவனாக இருந்தால், இன்னும் நீ அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உனக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், பொதுப்படையாக முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லும் போது அதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்டா, வெறும் வணக்க வழிபாடு மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் முன்மாதிரி என்று சொல்வதன் மூலமாக எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், என்ன நீங்கள் எவ்வாறு தொழகின்றீர்களோ அவ்வாறே தொழுவுங்கள் என்ற அந்த வழிகாட்டுதல் மட்டுமல்ல, மாறாக திருமறை குர்ஆன்ல எதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் சிறந்த பண்புகளாக சொல்லி தருகின்றானோ அந்த பண்புகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தினார். அப்ப இரண்டும் நமக்கு என்னது, ஒரு முஸ்லீமுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இன்னும் ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சிறப்பித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஹூனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஹூனி, இந்த தூதரை பின்பற்றுங்கள், வயுஹிப்புக்குமுல்லாஹ், இதன் காரணமா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், பல வசனங்கள்ல நமக்கு சொல்லி தருகின்றான். இப்ப நம்ம எப்படி திருமறை குர்ஆன்ல எப்படி நம்மளுடைய அறிவுரைகளை பெற்றுக்கொள்கின்றோமோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நடைமுறைகளை நாம் பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. எப்படி திருக்குர்ஆனை பார்த்து நாம நேர்வழியை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நடைமுறைகளில் உள்ள குணாதிசயங்களை பெற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை, அவங்களுடைய நிகழ்வுகளை படிப்பது நமக்கு அவசியம். குர்ஆனை எப்படி நம்ம அதோடைய அறிவுரைகளை பெறுவதற்கு நாம் முயற்சி படுறோம், குர்ஆனை படித்து சிந்திக்கின்றோமோ, அதே மாதிரி இதுக்கு முக்கியத்துவம் தரணும். எதுக்கு முக்கியத்துவம் தரணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த செய்தியும் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்றான், உங்களுக்கு உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரின்னு சொல்லிட்டான். அந்த அழகிய முன்மாதிரி என்பது அல்லாஹ் அதை பாதுகாக்கின்றான். அப்ப அதை தேட வேண்டிய கடமை நம்மள்ட்ட இருக்கு. அதை தேடி நாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போதுதான் நிச்சயமாக இறைவனுக்கு அன்புக்குரியவர்களாக ஆக முடியும். அதனால அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், நீங்க அல்லாஹ்வை நேசிப்பதா இருந்தா ஃபத்தபிஹூனி, இந்த தூதரை நீங்க பின்பற்றுங்க, வயுஹிப்புக்குமுல்லாஹ், அதன் காரணமா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி தர்றான்னு சொன்னா நாம தேட வேண்டிய அவசியம் நம்மள்ட்ட இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவங்களுடைய குணாதிசயங்களா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வியல் வழிமுறைகளா இருக்கட்டும், அவைகளை தேடி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது தான் நிச்சயமாக நாம் இறைவனுடைய அன்பையும் பெற முடியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியவர்களாக ஆக முடியும்.
அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய மதிப்பு, அவர்கள் மீது உள்ள அந்த அன்பு நம்மள்ட்ட உள்ளத்தில் வரணும்னு சொன்னால் அவங்களுடைய இந்த வரலாற்று நிகழ்வுகளை படிப்பது அவசியம். அதன் மூலமாக தான் நாம் ஈர்க்கப்படுவோம். பல முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏதோ பேருக்காக அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க தூதர் என்று நம்புகின்றார்களே தவிர, மனமோந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம உண்மையாக நேசிக்கின்றோமா என்பது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறைகளை படித்து நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வராத வரைக்கும் அந்த நிகழ்வை பெற முடியாது, அந்த அன்பை பெற முடியாது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜதா லவுத்துல் ஈமான். யார் இடத்துல 3 தன்மைகள் வந்து விட்டானோ அவர் தான் ஈமானுடைய சுவையை பெற முடியும். இல்லைன்னு சொன்னா ஒரு சடங்கான ஒரு முஸ்லீமாக தான் நம்ம இருக்க முடியும். ஈமானுக்குன்னு சுவை இருக்கு. அந்த ஈமானுடைய சுவையை நீங்க பெறணும்னு சொன்னா 3 தன்மைகள் அவசியம் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன முதல் தன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உலகத்துல எல்லாரையும் காட்டிலும் நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது. இந்த தன்மை எப்போ வரும்? அல்லாஹ்வை நம்புறோம். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு எப்படி வரும்னு சொன்னா, அவங்களுடைய இந்த வரலாற்று நிகழ்வுகளை படித்து படித்து அவங்களுடைய குணாதிசயங்களை உணராத வரைக்கும் உண்மையான அன்பு அவங்களுக்கு நமக்கு வராது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈமானுக்குன்னு சுவை இருக்கு, அதை நீங்க பெறணும்டா முதல்ல நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். அடுத்து சொன்னாங்க, நீ ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் நீ அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். இரண்டாவது தன்மையா. மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் நேர்வழி தந்த பிறகு அந்த நேர்வழியிலிருந்து வழி தவறக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி வெறுக்கணும்டா, அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தோடு சொல்றாங்க, ஒரு மனிதனை நெருப்பில் கொண்டு போடும் போது அந்த மனிதன் எப்படி அந்த நெருப்பை வெறுப்பானோ அதே போல வழிகேட்டை நீங்க வெறுக்க வேண்டும். யார் இடத்துல இந்த மாதிரியான 3 தன்மைகள் வந்து விட்டனவோ அவர் தான் என்ன செய்வாரு, ஈமானுடைய அந்த சுவையை பெறுவார்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இதுல என்ன நம்ம சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, திருமறை குர்ஆனோடு எப்படி தொடர்பு நம்ம இருக்கின்றோமோ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் எதையெல்லாம் சிறந்த பண்புகளாக நமக்கு சொல்லி தருகின்றதோ அந்த பண்புகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தக்காரராக இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அவங்களுடைய மனைவியை சந்தித்த ஒரு நபித்தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்தித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரே பதில். எப்படி பதில் அளிச்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, குர்ஆனை போன்று இருந்தது, குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் எதையெல்லாம் சொல்லியதோ அதுக்கு ஒப்பான வாழ்க்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பதிலளித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்வுகளை நாம் படித்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்குலாம் தங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்ற நிகழ்வை மட்டும் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், உலகத்தில் இந்த மாதிரியான தலைவரை நீங்கள் உலகத்தில் யாரையுமே பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப கட்டத்தில் உள்ள வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த சத்தியத்தை கொண்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க. எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. தனி மனிதராக இந்த சத்தியத்தை சொல்லும் போது அவங்க பட்ட ஏராளமான சோதனைகளை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த நாள் எப்படிப்பட்ட சோதனை அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டத்தில் மனிதன் விரக்தி அடைவான். அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகள். யாருமே ஆதரவு இல்லைன்னு வைங்களேன், தனித்து விடப்பட்ட நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டத்தில் அப்படியான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு அனுபவித்திருந்தாங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. அல்லமீன் சாதிக்குன்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதருடைய உள்ளங்களில் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் பிடித்திருந்தார்கள். ஆனால் எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த சத்திய முழக்கத்தை சொன்னார்களோ அதிலிருந்து அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்ற செய்தி நம்ம உணர்ந்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் போன்ற அந்த சம்பவங்கள்லாம் நான் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. தன்னுடைய வாழ்நாளில் தான் பெற்ற அந்த சோதனைகளை சொல்லும் போது, தாய் உள்ளப்பட்ட அந்த சோதனை தான் எனக்கு கடுமையான மன வருத்தத்தை தந்தது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அப்படியான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. ஆனால் ரப்புல் ஆலமீன் கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தந்தான்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த இந்தியாவை போன்ற மிக பிரம்மாண்டமான நாட்டை அதுக்குள்ள அதிபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிபராக இருந்த நிகழ்வு நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது அவங்க ஆளுகமைக்கு கீழே உள்ள
அவங்களுடைய நிலப்பரப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இன்னைக்கு எவ்வளோ பெரிய இந்தியாவை நம்ம பார்க்குறோம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிக பிரம்மாண்டமான நாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்குள்ள அதிபராக இருந்த நிகழ்வு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை எப்படி இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இப்படியான ஒப்பற்ற தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நிகழ்வு நம்ம பார்க்க முடியும். இப்படி பல துறைகளை நீங்கள் பார்க்கலாம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்ட நிகழ்வு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு நாட்டை ஆண்ட ஒரு அதிபராக இருக்கக்கூடிய நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நிகழ்வு நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு சுய மரியாதையோ எதையுமே எதிர்பார்க்காம ஒரு மனிதர் ஒரு ஆட்சி அதிகாரம் பெற்ற பிறகு வாழ முடியுமா அப்படின்னு சொன்னா வாழவே முடியாது. நம்மளே பார்க்கிறோம், உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவனா இருப்பாங்க, ரொம்ப பொருளாதாரத்தில் நலிந்தவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வியல் நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், இயல்பாக அவங்களுடைய ஆடையாக இருக்கட்டும், மற்ற அணுகுமுறையாக இருக்கட்டும், பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவரை நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் அதே மனிதனுக்கு பெரிய செல்வந்தனாக மாறினான்னு சொன்னான், அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் அவன் பெற்றுட்டான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை அப்படியே தலையில மாறிடும். எப்படி மாறிடுன்னு சொன்னால், அவனுடைய அந்த டோட்டல் செட்டப்பே மாறிடும். அவனுக்கு ஒரு 10 பேர் சூழ்ற மாதிரி, அதே நேரத்தில் அவனுடைய அந்த பொருளாதாரத்தின் காரணமாக அவனுடைய ஆடை மாற்றம், அவனுடைய வாகனம், இப்படி எல்லாமே மாறிடும். நம்மளே பார்ப்போம், ஒரு கட்டத்தில் இப்படி இருந்தார், இப்படி மாறிட்டாரு. அது இல்லாமல் அவருடைய நடைமுறை மாறிடும். அவர் இயல்பாக எப்படி இருப்பார், ஆரம்பத்தில் இருந்தார் அந்த பணிவு அதெல்லாம் இருக்காது. டோட்டலாக எல்லாமே போய் என்ன செஞ்சுருவாருன்னு சொன்னால், ஒரு ப்ரெஸ்டீஜோட ஒரு கர்வத்தோட வாழ்கிற நம்ம பார்க்குறோம். இது யதார்த்தம். ஒரு மனுஷனுக்கு பதவி பொருளாதாரம் வந்த பிறகு அப்படியே மாற்றம் ஏற்பட்டுரும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்குறோம். ஆரம்ப கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த சத்தியத்தை சொல்லும் போது சோதனைக்குள்ளாக்கப்பட்டு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாக இருந்தாங்களோ அப்படிப்பட்ட நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிபராக இருக்கும்போது இருந்தாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு. அதுக்குள்ள நிகழ்வுனா பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும்போது நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். நான் சொல்றது அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தை சொல்லும் போது ஆரம்ப கட்டத்தில் சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்கல்ல, அப்போ உள்ள சம்பவம் இல்லை. ஆன்மீக தலைமை, ஆட்சி தலைமை என்று 2 மிக சக்தி வாய்ந்த தலைமையை பெற்றவர்கள் நடந்த சம்பவம். ஒரு மனிதர் வர்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார். இதுக்கு முன்னால அவர் ஒரு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சது கிடையாது. ஒரு பெரிய நாட்டுடைய அதிபரை சந்திக்க போறோம் என்று அவர் வர்றார். வர்றவர் எப்படி வர்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த உடனே கைகாலெல்லாம் அப்படியே ஆடுது அவருக்கு. நாமளே பார்க்குறோம், MP MLA அவனை பார்க்கும் போதே அவன் இயல்பாக மாறிடுறான். இயல்பு நிலையிலேருந்து ஒரு தனி நிலைக்கு மாறிடுறான். எவ்வளோ பெரிய ஆள், பெரிய அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு மாறுறானா இல்லையா? அந்த மாதிரி அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்சா அவருடைய கைகாலெல்லாம் அப்படியே ஆடுது. இதை கவனிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். கவனிச்சு சொல்கிறாங்க, இயல்பாக இருப்பா, ஏன் நீ இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்ட குறைசு குலத்தின் பெண்மணியின் மகன் நான். ஏன் என்னை கண்டு இப்படி நீ பயப்படுற? எப்படி ஒரு சகஜ நிலையை கொண்டு வர்றாங்க பாருங்க. பொதுவாகவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவன் எப்படின்னா, தன்னை ஒருத்த மதிக்கலன்னு வைங்களேன், அவனை ஒரு கட்டம் கட்டுவான். நம்ம எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறோம், என்ன கண்டா எந்திரிக்க மாட்டேங்கிறான், என்ன கண்டா ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் கூட ஒரு மதிக்காம போறான் அப்படின்னு நிலையை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல்ல அந்த மனிதர் சந்திக்கிற அந்த மனிதர் பயப்படுறாரு, கைகாலெல்லாம் ஆடுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகஜ நிலை கொண்டு வர்றாங்க. என்ன நீ ஏன் இப்படி பயப்படுற? நீ என்ன ஏன் இவ்வளோ பெருசாக நினைக்கிற? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான் ஒரு உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்ட ஒரு குறைசு குலத்தின் பெண்மணியின் மகன் நான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இயல்பு நிலைக்கு கொண்டு வரதை பார்க்குறோம். இப்போ எவ்வளோ ஒரு பெருந்தன்மை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று செய்தியை நம்ம படிக்கும் போதுதான் நிச்சயமாக அவர்கள் மீது உள்ள அன்பும் அவர்கள் மீது உள்ள அந்த கண்ணியமும் நமக்கு உள்ளத்துல வரும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், சடங்காக தான் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம பின்பற்றுவோம். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்கணும், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்நபி அவுலா பில் முஃமினீன அன்ஃபுசிக்கும்.
உங்களில் இறை நம்பிக்கையாளர்களை விட நபிதான் முன்னுரிமை பெற்றவர், அவங்களுக்கு தான் முன்னுரிமை என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய பெற்றெடுத்த பெற்றோரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட நீங்கள் என்னை நேசிக்காத வரைக்கும் உண்மையான இறை நம்பிக்கையாளராக முடியாது அப்படி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அந்த நிலை வரணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் படித்து நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராத வரைக்கும் அந்த செய்தி வராது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயல்பான அந்த வாழ்க்கையை பார்க்குறோம். எந்த ஒரு காலகட்டத்திலும் தான் பெற்றிருந்த எந்த ஒரு அதிகாரம், ஆன்மீகம் இதெல்லாம் வைத்து ஒரு சின்ன சுயலாபம் கூட அடையாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்ததை பார்க்குறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 2 ஆடு அன்பளிப்பாக வருது. உடனே ஒரு பாத்திரத்தில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அந்த இறைச்சி சமைக்கப்படுகின்றது. மக்கள் எல்லாம் அந்த விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க. அப்படி அழைக்கப்படும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டம் அதிகமாகிடுச்சு. நம்மளே பார்ப்போம்ல, நம்ம நல்ல விசாலமாக உட்காந்து சாப்பிடுவோம். அந்த விசாலமாக உட்காந்து சாப்பிடும் போது மக்கள் அந்த வரிசையில் சாப்பிடுவதற்காக கூட்டம் அதிகமாக வந்த உடனே கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கால்கள்லாம் சுருக்கிக்கிட்டு மற்றவங்க உட்கார்றதுக்காக வசதி ஏற்படுத்துவோமா இல்லையா? ஆனால் இப்படி என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இயல்பாக உட்கார்ந்தவங்க மக்களுடைய கூட்டத்தை பார்த்துட்டு முட்டி போட்டு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி தங்களுடைய 2 முட்டிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இதெல்லாம் எப்போ நடந்தது, ஆட்சி அதிகாரம் கிடைத்த பிறகு நடந்தது. முட்டி போட்டு சாப்பிட்றாங்க. பக்கத்தில் உள்ள நபி தோழர் கேட்குற, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய அந்தஸ்து என்ன, எப்பேற்பட்ட ஒரு அதிபர் நீங்க, அப்படிப்பட்ட நிலையில நீங்க என்ன முட்டியை போட்டு உட்கார்ந்து சாப்பிட்றீங்க என்று அவர் கேட்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் என்னை மமதை பிடித்தவனாகவோ ஆதிக்க உணர்வு உள்ளவனாக அல்லாஹ் என்ன அனுப்பல அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எவ்வளவு இயல்பான வாழ்க்கை பாருங்க. தனக்கு கிடைத்த எந்த ஒரு அதிகாரத்தை கொண்டும் எந்த ஒரு நிலையிலும் மக்களிடத்துல ஒரு பெரிய மரியாதையோ அந்தஸ்தையோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாமல் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இறை தூதரை பெற்றிருக்கக்கூடிய நாம் வாழ்க்கையில் அவங்களை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும். இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். எந்த ஒரு நிலையிலுமே தன்னை மக்கள் உயர்த்தும் போது குல் இன்னமா அனபஸ்ஸரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனுஷன் தான்ப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்படி இயல்பான வாழ்க்கை. அப்போ இதனால் நம்ம வரலாற்றில் அவங்களுடைய செய்திகளை நாம் படிக்கும் போது தான் நிச்சயமாக அவங்க மீது உள்ள அந்த மதிப்பும் அவங்க மீது உள்ள அந்த அன்பும் பெருகும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பொதுவாக சொல்லிட்டான், அஸ்வத்துல் ஹுஸ்னா அவங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்றான். அது தேட வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அம்மியாக பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அப்படியான அதை பெறுவதாக இருந்தால் அவங்களுடைய அந்த செய்திகளை நாம் படிக்க வேண்டிய கடமை இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து செல்றாங்க மக்களோட. அப்படி நடந்து செல்லும் போது கடுமையான வெயில் தனக்கு மட்டுமே நிழல் படுற மாதிரி அவங்க உணர்றாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல வெயிலில் ரோட்டில் நடந்து போகிறோம், போயிட்டு இருக்க நமக்கு திடீர்னு ஒரு இணல் வருதுண்டா, அப்போ நம்ம பார்ப்போமா இல்லையா? மேலே அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, என்னடா நமக்கு மட்டும் திடீர்னு வெயில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்கும்போது, மேலே பார்க்கும்போது ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, துணியாலான கொடையை அல்லாஹ்வுடைய தூதர் மேலே வெயில் படுதுன்னு அவரை பிடிச்சிட்டு போகிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அகற்றுறாங்க, வேணாம் விடு, நானும் உன்னை போல மனுஷன்தான்ப்பா, எதுக்கு அந்த மாதிரி பிடிக்கிற என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிகழ்வுனா நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இயல்பான வாழ்க்கையை பாருங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் அந்த மனித தன்மையிலிருந்து நம்மளை உயர்த்துவதை ஒரு காலமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலை. மக்கள் அவங்களுக்காக எந்திரிப்பதை கடுமையாக வெறுத்தார்கள். இன்னும் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்கன்னு சொன்னால், எந்த ஒரு மனிதர் தனக்காக மக்கள் எந்திரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆகட்டும்னாங்க. மனுஷனுக்கு மனுஷன் என்ன உயர்வு இருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி நேசித்த மக்கள் அவங்களுடைய காலில் விழுவதற்கு கூட என்ன செஞ்சாங்க, விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு நபித்தோழர் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த மாதிரி கிஸ்ரா மற்ற நாடுகள்லாம் பார்க்குறேன், அங்கே மக்கள் அந்த அரசருக்கு சுஜூத் செய்வதை நான் பார்க்கின்றேன். ஆனால் ஒரு தகுதியான சுஜூத் செய்வதற்குள்ள ஆளாக நீங்கள் இருக்கின்றீங்க, உங்கள்கிட்ட காலில் விழுறதுக்கு தகுதியான நீங்கள் தான், அனுமதி கொடுங்க அப்படின்னும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக வெறுத்தார்கள். அப்படி ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு கணவனுடைய காலிலும்
மனைவியை நான் விட சொல்லியிருப்பேன், அது கூட அனுமதி இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிகழ்வுனா நம்ம பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த எளிமையான அந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது, அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும் போது தான் நிச்சயமாக நாம் அந்த வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதர் அப்படின்னு நம்ம சடங்குக்காக நம்பணும்னு சொன்னால் நாம் முழுமையான அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவர்களாக ஆக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் நீதமாகவும் பிறருடைய அந்த உரிமை விஷயத்திலும் நடந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோய்வாய்ப்படுது. அப்படி நோய்வாய்ப்பட்டவர்களாக ஒரு கட்டத்தில் அவங்க நினைக்கிறாங்க, நம்முடைய மரணம் சமீபிக்க போகுது அப்படின்றத என்ன செய்கிறாங்க, உணர்றாங்க. உணர்ந்தவர்களாக ஒரு நபித்தோழர்கிட்ட சொல்கிறாங்க, தலையில் துணியை கட்டு. அந்த நோயுடைய தன்மையினால் தலையில் என்ன செய்யுங்க, துணியை நம்ம ஜோரத்துக்குன்னா என்ன செய்வோம், துணி கட்டுவோமா இல்லை, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, தலையில் துணியை கட்டியவர்களாக பள்ளிக்குள்ளே முடியல, அவங்களால நடந்து கூட போக முடியல, அந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டவர்களாக பள்ளிக்குள்ளே நுழைந்து அங்கு நிற்கக்கூட முடியாத ஒரு நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் அமர்ந்தவர்களாக என்ன அவங்களுடைய உள்ளத்தில் இருக்குன்னா, நாம் மரணிக்க போகிறோம். இப்படி மரணிக்கக்கூடிய நிலையில் நாம் மனிதர்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் அநீதிழைத்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மறுமையில் ஒரு பாரதூரமான நிகழ்வை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தவர்களாக அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க, மக்களே, உங்களில் நான் யாரையாவது உங்களுடைய மானம் போகும் அளவுக்கு நடந்தான்னு சொன்னா, அல்லது உங்களுடைய முடிக்கு, இப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்கு முடிக்காவது நான் ஏதாவது பாதகம் செய்திருந்தாலோ, அல்லது உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏதாவது நான் அநீதிழைத்திருந்தால் இந்த முகமது இருக்கேன், பழி தீர்த்து கொள்ளுங்கன்றாங்க. இறைவனிடத்துல தூய்மையான முறையில் நம்ம சந்திக்கணும், மனிதர்கள்லாம் எனக்கு எதிராக எந்த ஒரு வழக்கும் தொடர்ந்து விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தவர்களாக இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறாங்க. எப்படி தூய்மையான வாழ்க்கை பாருங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே மக்கள் யாராவது எந்திரிச்சாங்களா? தன்னுடைய அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் பல கட்டங்களில் பலவிதமான பொறுப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகித்தார்கள். வெறும் குடும்ப தலைவராக மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கல, மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குடும்ப தலைவராக, சில நேரங்களில் நீதி செலுத்தக்கூடிய ஒரு நீதிபதியாக, போர் தளபதியாக, இப்படி பல வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பொறுப்புகளை வகித்திருந்தாலும், மக்களோடு மக்களாக பின்னி வாழ்ந்திருந்தாலும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்களுக்கு எந்த வகையிலும் அநீதி இழைக்கல. அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனாலும் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன நெருடல்னு சொன்னா, யாராவது நமக்கு எதிராக மறுமையில திரண்டு விடக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு மத்தியில் அப்படி கேட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தா இந்த முகமது இருக்கேன், பழி தீர்த்து கொள்ளுங்கன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லும் போது எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக எப்படி நம்ம அவங்களுடைய அந்த பழி தீர்க்கக்கூடிய செயல் நம்ம ஈடுபடுறது என்று மக்களுக்கு ஒரு கவலை வரும்ல, அதை கூட அகற்றும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்கின்றாரோ அவர் தான் என்னிடத்தில் சிறந்தவர். மக்களுடைய பயத்தை போக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதராச்ச, அவங்களுக்கு முன்னால நாம போய் நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படி செஞ்சிட்டீங்களேன்னு நம்ம பேச முடியுமா அப்படின்னு ஒரு உள்ளத்துல ஒரு நிழல் ஏற்படும்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் களையும் விதமாக சொல்றாங்க, என்னிடத்தில் யார் பழி தீர்த்து கொள்கின்றாரோ அவர் தான் என்னிடத்தில் சிறந்தவர். பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் கூட எந்த ஒரு நபரும் எந்திரிக்கல. அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்க. எந்த அளவுக்கு ஒரே ஒரு மனிதர் மட்டும் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தர் தர்மம் கேட்டு வந்தாரு, என்னிடத்துல சில தினார்களை வாங்கி நீங்க என்ன செஞ்சீங்க, அவருக்கு நீங்க தர்மம் செஞ்சீங்க அப்படின்ன உடனே அப்போ அவருக்கு அந்த அவருக்குள்ள அந்த கடனை கொடுத்துருங்க என்ன நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ ஒப்பற்ற வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெற்றிருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில அவங்களுடைய ஒவ்வொரு அங்குலமான அவங்களுடைய விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்று செய்திகளை படித்து அந்த நிகழ்வுகளை படித்து நாம் கொண்டு வராத வரைக்கும் நாமளும் என்ன செய்ய மாட்டோம், முழுமையான ஒரு பின்பற்றுதலை நாம் செய்ய முடியாது. இப்போ ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல உஸ்வத்துல் ஹஸனான்றான், அழகிய முன்மாதிரி இருக்கின்றான். அப்படி அந்த முன்மாதிரியை பெற்று அவங்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவங்களுடைய இந்த வரலாற்று செய்திகளை படித்து அவங்களுடைய நடைமுறைகளை படித்து வெறும் வணக்க வழிபாடு மட்டுமல்ல, எல்லா குணாதிசயங்களும் சிறப்பாக பெற்றவர்கள். நீங்கள் எந்த ஒரு பொறுமை, சகிப்புத்தன்மை, இப்படி எந்த ஒரு வகையில் நீங்கள் எடுத்து குர்ஆன் வசனத்தில் சொல்லக்கூடிய
அந்தபடியான சிறந்த குணங்களை எதெல்லாம் சொல்கின்றதோ அதுக்கு ஒப்பான வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. அதை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்களுடைய நிகழ்வுகளை படிப்பது அவசியம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பின்பற்றுதலை பெறுவதன் மூலமாக தான் நிச்சயமாக இறைவனுடைய அன்பை பெற முடியும். அப்படியான அந்த அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.